அனைவருக்கும் காலை வணக்கம். I want to thank the Tamil congregation for inviting me again. மறுபடியும் தமிழ் சபையார் மத்தியிலே என்னை பேச வைத்தமைக்கு நன்றி செலுத்துகிறேன். And my lovely interpreter here, Sister Priscilla. முடிஞ்ச மட்டும் நான் தெளிவாக பேச நீங்கள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Can I have the first slide? முதல் ஸ்லைட் வரும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். Yeah. So today we are going to discuss something very important. இன்னைக்கு பேசவிருக்கிறதான செய்தி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. It's about prayer and I put faith and prayer. இது விசுவாசத்தையும் குறித்ததாக இருக்கிறது, ஜெபத்தை குறித்ததாகவும் இருக்கிறது. Here is talking about faith not from us but the faithful God that we have. இங்க இருக்கிறதான விசுவாசம் நம்மளுடைய விசுவாசத்தை குறித்ததாக இல்லை, ஆனால் நம்முடைய தேவன் விசுவாசமா உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்ததாகும். Faithfulness of God to his people. கர்த்தர் எப்படி ஜனங்கள் மத்தியிலே மிகவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பற்றி பேச போகிறோம். And the surety of his promise. அவர் வாக்குத்தத்தம் மாறாதவர் என்றதான காரியங்கள் இங்கே விளங்கப்படும். Next slide. I have the clicker. Sorry, Sam. Reverse. Okay, I want you to open your Bible to Psalm 137. நீங்கள் எல்லாரும் சங்கீதம் 137வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Verse 1. ஒன்றாவது வசனம். This psalm is a psalm of lamentation. இந்த சங்கீதம் புலம்பலை குறித்ததாக இருக்கிறது. It is sorrowful, it is suffering and it is regret. மிகவும் துக்கத்தை உணர்த்துவதுமாகவும் கவலைக்கிடமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. Why is it a psalm of lamentation? ஏன் இந்த சங்கீதம் புலம்பலை குறித்ததாக இருக்கிறது? ஏன்? We have to go back to history. நம்ம சரித்திரத்தை புரட்டி பார்க்க வேண்டும். They say history is a mirror for us. நம்ம சொல்கிறோம் சரித்திரத்தை பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு கண்ணாடி போன்றதாக இருக்கிறது. If we do not learn from history, we will repeat the same mistake. நம்ம சரித்திரத்தை பார்க்காவிட்டால் நம்ம மறுபடியும் அதே குற்றத்தை செய்து கொண்டு வருவோம். The Jews, they were now slave in Babylon. இந்த இடத்துல யூதர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். Psalm 137 verse 1. சங்கீதம் 137ல ஒன்றாவது வசனம். Those of you who are in the 80s or even 70s, you will remember verse 1. யார் இங்கே இருக்கிறீங்களோ அவங்க 80ல் பிறந்திருப்பீங்க, இல்லாத 70ல் பிறந்திருந்தீங்கன்னா இந்த சங்கீதம் உங்களுக்கு புலப்படும். There's a popular singing group called Boney M. இந்த இடத்துல ஒரு பாட்டு இருக்கிறது, போனி எம் சொல்லிட்டு. அதில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல். Who has heard of Boney M? யாராவது கேட்டிருக்கீங்களா? Verse 1 is in the lyrics. இந்த வசனம் ஒன்று அந்த பாடலில் இருக்கிறது. I didn't know that it is actually a verse from the Bible. So it's actually verse 1, 2 and 3 is in the song. இந்த 3 வசனமும் அந்த பாடலில் குறிக்கப்பட்டிருக்கிறது. So we have to go back to history. மறுபடியும் நம்ம சரித்திரத்துக்கு போகலாம். So a slave and a psalm of repentance. Let's go on. All right. Now in the year 587 BC. 1039வது கிறிஸ்துக்கு முன்பு. There's 587 before the birth of Jesus. அது 587 வருடத்துக்கு முன்பு கிறிஸ்துக்கு முன் அந்த நேரத்தில் There's a king called Zedekiah. செபக்கியா என்கிறதான ஒரு அரசர் இருந்தார். He is the last king of Judah. யூதா தேசத்தின் கடைசி ராஜாவாக இருந்தார். Now Israel is divided into 2 kingdoms. The northern one is called Israel, the southern part is called Judah. இஸ்ரேல் தேசமானது 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது, மேற்கும் கிழக்குமாக. Now King Zedekiah is the last king of Judah. அந்த அரசர் தான் அந்த யூதா தேசத்தின் கடைசி ராஜாவாக இருந்தார். And King Zedekiah as the king of Judah is a vassal king to the Babylonian. Vassal king means it is like conquered by the king, but then now he is serving the king of Babylon. செபக்கியா என்கிறதான அந்த அரசர் அவர் முன்பு இன்னொரு தேசத்தின் மூலமாக சிறையடிக்கப்பட்டு மறுபடியும் ராஜாவாக மாறினவர்.
Now, King Zedekiah is not a good king. And he's not saying he's not good, he's a weak king. செபக்காயா இருக்கிறதான இந்த அரசர் வந்து மிகவும் பலவீனமானவர், ஆனால் அவர் நல்ல ராஜாவாக இல்லை. We have time, we will come back to Zedekiah. மறுபடியுமாக செபக்காயா எங்கள் ராஜாவை பற்றி பேசுவோம். Now, he is not happy being a vessel to Babylon. அவர் வந்து பாபிலோன் தேசத்துக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவது வந்து அவருக்கு பிடிக்காத காரியமாக இருந்தது. So, he formed an alliance with Egypt. ஸோ அதனால் எகிப்து தேசத்தில் வந்து அவர் ஒரு வழியை வகுத்து கொண்டார். He wanted to rebel against Babylon. அவர் பாபிலோனுக்கு எதிர்ப்பாக சண்டை போட அவர் வந்து எத்தனம் பண்ணி கொண்டிருந்தார். So, in response, the king of Babylon, Nebuchadnezzar, அதனால் நெபுகத்நேச்சார் ராஜாவிடம் அவர் நட்பு கொண்டார். he besieged, means he attacked Jerusalem a second time. மறுபடியும் ஜெருசலத்தை அவர் இரண்டாவது தரமாக அவர் வந்து சண்டை போட இருக்கிறார். He surrounded the whole city. அந்த நேரத்துக்கு சுற்றி அவர் சண்டை போட இருக்கிறார். And he starved the whole people in Jerusalem. எனவே அந்த ஜெருசலத்தின் மக்கள் அனைவரையும் அவர் வந்து மேற்கொண்டார். So you can read this in 2 Kings chapter 5. இரண்டாவது ராஜாக்கள்ல 5வது அதிகாரத்தில் இதை நீங்கள் வாசிக்கலாம். So for 7 months, the people have no food, no water. 7 மாத காலமாக அங்குள்ள ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணீரும் இல்லை. So on the 7th month, the Babylonian army attacked and it destroyed the wall of Jerusalem. அது 7வது மாதத்தில் வந்து அந்த இடத்துல வந்து சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையிலே அவர்கள் ஜனங்களை மேற்கொண்டார்கள். He burned down the temple. அந்த ஆலயத்தை அவர்கள் எரித்து போட்டார்கள். And he exiled all the Jews to Babylonian. அப்போது எல்லா ஜூதர்களையும் அவங்க வந்து பபிலோன் இடத்துக்கு கொண்டு சென்றார்கள். Now you recognize why Psalm 137 it is a psalm of lamentation. இப்போது உங்களுக்கு தெரிகிறது அல்லவா ஏன் 137வது சங்கீதம் ஒரு புலம்பலாக இருக்கிறது என்று சொல்லி. So the people have learned their lesson. இந்த இடத்துல வந்து யூதர்கள் அவர்களுடைய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். Verse 1, put your finger to verse 1 in your Bible. உங்களுடைய விரல்களை 1வது வசனத்துக்கு வைத்து விடுங்கள். They were all gathered at the river of Babylon. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று பார்க்கிறோம். And there they sat down. அங்கே உட்கார்ந்து And then what did they do? Are they having a party? அங்கே அவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க? அவங்க உல்லாசமாக இருக்கிறார்களா? They were crying. அவங்க அழுது கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். So if you look at the old Old Babylonian is the current day Iraq. இங்க பாருங்க, இப்போ ஈராக் என்கிறதான அந்த இடமானது இப்போ பெபிலோனாக இருக்கிறது. These two rivers are still there. இந்த 2 ஆறுகளும் இன்னும் அங்கே இருக்கிறது. The river Euphrates and the river Tigris. அந்த யூரிட்ஸ் ரிவரும் அங்கே திகிரஸ் ரிவரும் அங்கே இருக்கிறது. Now Babylonian is a very famous city during those times. பாபிலோன் என்கிறதான நகர் வந்து அந்த இடத்துல மிகவும் பிரபலமான நகராக இருந்தது. One of the 7 wonders of the ancient world is this place called the Hanging Garden of Babylon. 7 அற்புதங்களில் ஒன்றானது இந்த ஹேங்கிங் கார்டன் என்கிற இந்த பகுதி. Now there's nothing we don't know, but from historical record we know that King Nebuchadnezzar built a city with this whole place with garden. நெபுகத்நேசர் வந்து இந்த அழகான இந்த தோட்டத்தை கட்டினார் என்று சரித்திரத்தில் காணப்படுகிறது. He is able to get the river water from the river and flow upward to the garden. அவர் வந்து அந்த ஆறுகளில் இருந்து தண்ணீரை எடுத்து மேலே கொண்டு வந்து அங்கிருந்து தண்ணீர் கீழே விழும்படி செய்தார். So the slave they were gathered at the rivers. எனவே இந்த அடிமைத்தனத்தின் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த ஆறுகள் மத்தியிலே உட்கார்ந்திருந்தார்கள். So they were all sad and crying. அவர்கள் மிகவும் கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். Why were they crying? ஏன் அவர்கள் அழுதார்கள் தெரியுமா? They have been in Babylon for maybe 50 years, 60 years. அவர்கள் பபிலோன் தேசத்திலே சுமார் 50 அல்லது 60 வருட காலமாக தங்கி இருந்தார்கள். As they sat at the river, they remember what has happened before. அவங்க அந்த ஆறுகள் மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது பழைய கடந்த காலத்தை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். They remember the people that were killed in Jerusalem. ஜெருசலேம் தேசத்திலே அவர்களுடைய ஜனங்கள் கொல்லப்பட்டதை குறித்து நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். They remember their home were all destroyed and burned.
அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய இல்லங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதை குறித்து மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். How many of you are away from home here? நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, உங்கள் சிலர் வந்து வேற ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க. அப்போ உங்களோட வீட்டை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? How many are away from India? யாரெல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? How many? Only so few. Wow. Do you miss home? நீங்கள் உங்கள் வீட்டை வந்து குறித்து கவலைப்படுறீங்களா? Do you miss your hometown? உங்களுடைய தேசத்தை குறித்து மிஸ் பண்ணுறீங்களா? How long are you away from home? எவ்வளோ நாளாக நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வந்திருக்கீங்க? 1 year? 1 வருடம்? 2 year? Who 2 year? 2 வருடம்? 3 year? 3? 3 year, no. இல்லை, Nobody. Only 2 years. 2 வருட காலமாக தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க. The Jews were away 3 years. You say 3 years. இங்கே ஒருத்தர் 3 வருஷம் சொல்லிட்டாங்க. The Jews were away for at least 50, 60 years. ஆனால் யூதர்கள் அப்படி இல்லை, 1, 2, 3 அல்ல, 70 கிட்ட 50, 60 வருடமாக அவங்க வீட்டை விட்டு வந்திருக்காங்க. They miss their home. அவங்க வீட்டை விட்டு வந்ததுனால கவலைப்படுறாங்க. More important, they remember they have sinned against God. இன்னும் அதிகமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டுக்கு விரோதமாக சில காரியங்கள் நடந்ததை நினைத்து கவலைப்பட்டார்கள். That's why they have now ended in Babylon at the river. அவங்க ஆண்டுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இப்பொழுது பாபிலோனில் அவங்க சிறையடிக்கப்பட்டு Now இருக்கிறார்கள். look at verse 2. இப்போது 2வது வசனத்தை பாருங்கள். Here is, see that they were so sad. They actually, what were they doing? How do you know they are sad? இந்த இடத்துல பாருங்க, மிகவும் கவலையாக இருக்கிறார்கள். எப்படி உங்களுக்கு தெரியும் அவங்க கவலையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி? From their action. அவங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக தெரிகிறது. The Israelites, especially the Levites, they are great musicians. இஸ்ரேல் ஜனங்களில் வந்து லேவியர் ஒருத்தர் இருக்காங்க. லேவியர் வந்து மிகவும் இசைக்கருவி வாசிப்பதில் திறமையானவர்கள். So we have musician in the Tamil congregation. ஆகினால் இப்போது நம்மளோட தமிழ் காங்கிரிகேஷனில் நம்மளுக்கு இசைக்கருவி வாசிப்பவர்கள் இருக்கிறார்கள். We have Christina who play the piano. கிறிஸ்டினா அவர்கள் பியானோ வாசிக்கிறார்கள். I don't know the name of the brother who play the drum. Region who play the drum. வேஜன் அவர்கள் பொங்கோ வாசிக்கிறார்கள். And a little brother who play the trampoline. சற்று முன் வந்து ஜீவன் வாசிச்சாரு. Jivan, right? Who play the trampoline. தம்புரின். Yes. Here in verse 2, the musician, they are not playing the music anymore. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேவியர்கள் வந்து இசைக்கருவி வாசிப்பதே மறந்து விட்டார்கள். They hang their harps. The harp is a musical instrument. They are not playing it, but they are hanging it on the willow trees. ஒரு மங்கள வாத்தியம் உள்ளது. அந்த மங்கள வாத்தியத்தை அவங்க பயன்படுத்தாமல் அதை வந்து தொங்க போட்டு வைத்திருந்தார்கள். They have brought their most precious possession, the musician, which is their harp. அவங்க வந்து அந்த ஹாப் என்கிற சொல்றதான அந்த வாத்திய கருவியை கொண்டு வந்திருந்தார்கள். They are not playing them anymore. They are hanging it on a tree. No more playing of musical instruments. அந்த மங்கள வாத்தியத்தை அவங்க வாசிக்க மிகவும் விருப்பம். ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் அவங்க வாசிக்காம அதை மரத்தில் தொங்க போட்டு வச்சிருந்தாங்க. What do you do when you are sad? நீங்க கவலையா இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? Will you be playing musical instruments? நீங்க மியூசிக்ல அடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பீங்களா? Will you be singing? அல்லது பாட்டு பாடிக்கொண்டு இருப்பீங்களா? You will go to a deserted place. நீங்க வந்து யாருமே இல்லாத இடத்துல தனியா போறதுக்கு விருப்பப்படுவீங்க. To be alone. நீங்க ஒண்டியா இருந்து உங்க கவலையை மறக்கிறதுக்கு போயிருப்பீங்க. So the Jews, they are now sitting by the river. They hang up their musical instruments. அதே போல தான் இந்த இடத்துல யூதர்களும் அவங்க வந்து அந்த வாத்திய கருவியை தொங்க போட்டுட்டு அந்த ஆறுகள் மத்தியில் உட்கார்ந்திருந்தாங்க. In verse 3. 3வது வசனம். Their enemies, the Babylonian, their captors. அவங்க அந்த பாபிலோன்காரங்க ரொம்ப கெட்டவங்களா இருந்தாங்க அந்த இடத்துல. They want them to do something. அவங்க மத்தியில ஒரு காரியத்தை செய்ய வற்புறுத்தினாங்க. They want the Israelites, the Jews, to play them a song. அந்த யூதர்கள் அவங்க லேவியர்களாக இருக்கும்போது அவங்க வந்து இசைக்கருவி வாசிப்பதில் கெட்டிக்காரங்களாக இருக்கிறதுனால அவங்கள வற்புறுத்தினாங்க, நீங்கள் இசைக்கருவி எங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. They are making fun of the Jews. அவங்களோட யூதர்கள் மத்தியிலே அவங்களை கேலி பொருளாக அவங்களை பாவித்தார்கள். The Jews are already very sad. யூதர்களே மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்க சமயத்தில் this is like adding salt to the wound. நம்ம காயப்பட்ட இடத்துல வந்து உப்பு போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காரியமாக இருந்தது. How ridiculous is this request? இந்த மாதிரியான காரியம் எவ்வளவு கேவலமான காரியமா இருக்கிறது. Maybe they have heard of the great music that these Jews have done in the temple worship. தேவ ஆலயத்திலே ஏற்கனவே இந்த வாசிச்சதான அந்த வாசிப்பு அவங்களுக்கு பிடித்ததா இருந்திருக்கலாம். Now they want
them to play the music and sing them music, the song that they have heard. அதனால ஏற்கனவே கேட்ட அந்த இசையை மறுபடியும் கேட்கறதுக்காக வேண்டி இந்த யூதர்களை அவர்கள் வற்புறுத்தினார்கள் பாபிலோன்காரங்க. So turn to verse 4. 4வது வசனம். Do they do it? அவர்கள் செய்தார்களா, வாசித்தார்களா? Of course not. கண்டிப்பாக இல்லை. The Israelite will not agree to the song request. அவங்க கண்டிப்பாக அவங்க பாபிலோன் சொல்ற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. No, we will not play. இல்லை, நாங்கள் வாசிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். The music that you play, as the music that we played just now, they are all sacred music. இப்போ சற்று முன் வாசித்தான இசைக்கருவிக்கு கூட கர்த்தருக்கு பிரியமாக பயபக்தியாக அடுத்ததாக இருக்கிறது. It's to praise God. இது தேவனுக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாக வாசித்த இசை. It is not for the entertainments of foreigners. இல்லை, அந்நிய தேவர்களுக்கு வாசித்து அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை. We must praise them because they are brave enough to stand up to their enemies. எனவே அவங்க மிகவும் பலசாலிகளாக மிகவும் தைரியமாக இருந்தார்கள். எதிரிகள் அவர்களை துன்பப்படுத்துவார்கள், தண்டிப்பார்கள் என்று தெரிந்தும் கூட அவங்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Have you experienced people outside making fun of you in your faith? சில சமயங்களில் நீங்கள் வீட்டில் வெளியில் போயிருப்பீங்க, வருவீங்க, உங்கள் கூட்டாளிகள் அல்லது உங்கள் சொந்தக்காரவங்க யாராவது உங்களுடைய தேவ பக்தியை குறித்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்களா? Making fun of your belief? நீங்கள் இயேசுவை விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கிறிஸ்டியன் என்று சொல்லிட்டு உங்களை அவமானப்படுத்தியிருக்கிறார்களா? I remember there's one sharing from one sister many years ago. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க, பல வருடத்துக்கு முன்பதாக அவங்க ஒரு காரியத்தை சொன்னார்கள். It was from the Tamil congregation. இது தமிழ் காங்கிரிகேஷன் நடந்தது. One of their aunties or mother, I can't remember, passed away. அவங்களுடைய சொந்தக்காரர்கள் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. The uncle was not happy she became a Christian. அந்த அங்கிளுக்கு அவங்க கிறிஸ்தவங்களும் ஆனது பிடிக்கவில்லை. He told the sister. அந்த சகோதரியிடம் அவர் சொன்னார். He said, you believe in God, your God is so powerful. நீங்கள் அவர் சொல்றாரு, நீ இயேசு விசுவாசிக்கிற மிகவும் பவர்ஃபுல்லான தேவன் சொல்றீங்க. Your auntie now is dead. இப்போ பாருங்க, அவங்க ஆண்டி இறந்து போயிட்டாங்க. What difference does it make whether you believe Jesus or not? இயேசுவை ஏற்றுக்கிட்டாலும் மரணம் நடக்குது தானே, இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டாங்க. So people make fun of your belief. எனவே சில சமயங்களில் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை ஆளுங்க உங்களை கேவலப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க கிறிஸ்தவங்களாக இருக்கும்போது. Let us look at verse 5. 5வது வசனம். Verse 5. 5வது வசனம். Here you can read the stubborn Jews changing their mind and heart. இந்த இடத்துல பாருங்க, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி அவங்க மன மாறுதலை பார்க்கிறோம். The stubborn Jew which God has to destroy their homeland, and now they are changing their heart. அந்த மிகவும் கடினமாக பிடிவாதமாக இருந்த அந்த யூதர்கள் மத்தியிலே கர்த்தர் பல சோதனைகளை கொடுத்தார். அவங்க வீடு வாசலில் இழந்தார்கள். இப்போது மறுபடியும் அந்த சூழ்நிலைக்கு ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். This is the first sign of repentance in a person. இப்போது தான் மன திரும்புதலை நம்ம பார்க்கிறோம் ஒருவரிடம் இருந்து. You start to repent of your past action. அவங்களுடைய பழைய காரியங்களிலிருந்து மன திரும்புதலை இந்த இடத்துல பார்க்கிறோம். You remember Jehovah. யெகோவா என்கிற தேவனை மறந்து விடாதீர்கள். Some of you may say, I have not attended church. I don't like to come to church. I don't like to listen to pastor talking. சில பேர் சொல்வீங்க, நான் சர்ச்சுக்கு வர எனக்கு இஷ்டம் இல்லை, இந்த சபையில் பிரசங்கத்தை கேட்க இஷ்டம் இல்லைன்னு சொல்வீங்க. But then when God brings you down, you will remember Jehovah. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் ஆண்டவர் மறந்துட்டு இருக்கும்போது யெகோவா என்கிறதான தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஈடுபட்டு உங்களை கீழே கொண்டு வருவார். Look at verse 5. 5வது வசனம். Here you can see that now the people begin to prefer God to other things. இப்போது மனம் மாறிவிட்டார்கள். இப்போது தேவனே முக்கியம், மற்ற காரியங்கள் முக்கியம் இல்லை என்று சொல்கிறார்கள். Brethren, if you have strayed away from God, சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனை விட்டு வழி விலகி இருந்தீர்களானால் begin to prefer the things of the world. உலக பிரகாரமாக வாழ்க்கை வாழலாம் என்று நினைத்தீர்களானால் God will cause you to change. கர்த்தர் உங்கள் வழியை மாற்றி அவருடைய சமூகத்துக்கு உங்களை மறுபடி கிட்டி சேர வைப்பார். Like the Jews. யூதர்களை போன்று. Look at verse 5 again. மறுபடியும் வசனம் 5 பாருங்கள். This one the musician will understand.
இப்போது இந்த இசைக்கருவி வாசிப்பவர்கள் புரியும். So if say that if I forget Jerusalem, let my right hand forget her cunning. எருசலேமே, நான் உன்னை புகழ்ந்தால் மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக என்று இருக்கிறது. So how you play the harp? இப்போது நீங்கள் அந்த இசைக்கருவியை எப்படி வாசிப்பீர்கள்? You hold the harp on your left hand, உங்களுடைய அந்த கருவியை இடது கையிலே வைத்துக் கொள்வீர்கள். and with the right hand you play the string. இடது கையை வைத்து நீங்கள் உங்களோட வலது கையை வைத்து அடிப்பீர்கள். To the musician, the right hand playing the harp is the most important. அந்த இசைக்கருவி வாசிப்பவர்களுக்கு வந்து வலது கை மிகவும் முக்கியமானது. அதை வைத்துத்தான் அவர்கள் இடது கையில் இருக்கிற அந்த கருவியை வாசிக்க முடியும். So to the Jews, he said, if I forget Jerusalem, my right hand will not be able to play my favorite instrument. இப்போது யூதர்கள் மனம் திரும்பிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இஸ்ரவேல் தேவனை மறந்திருந்தால் என்னுடைய வலது கை விளங்காமல் போவதாக அப்படின்னு சொல்கிறாங்க. How many are musicians here? எத்தனை மியூசிஷியன் இருக்கீங்க இந்த இடத்துல? Come, கை தூக்குங்க. come, Christina, you must go up. Who else? Who play the drum? கிறிஸ்டினா, ஜஸ்டின், கெல்வின். Yeah. Okay, the rest of you say, this one is musician, I'm not musician. நீங்கள் பார்க்குறீங்களே, இங்கே எல்லாம் இசைக்கருவி வாசிப்பவர்களை பார்த்துக்கிட்டீங்க. Verse 6. 6வது வசனம். Where is verse 6? I lost verse 6. Oh, here, verse 6. All right. Now, for the rest of you who are not musicians, if I do not remember thee, let my tongue cleave to the roof of my mouth. ஓகே, இங்கே உட்காந்துருக்கிறவங்க வந்து சில பேர் இசைக்கருவி வாசிக்காமல் இருக்கிறீங்களே, அவங்களுக்கான அந்த வசனம். நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியில் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக பார்க்குறோம். When the tongue is stuck to the roof of your mouth, what happens? உங்கள் நாவானது உங்கள் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும்போது என்ன நடக்கும்? You cannot speak. உங்களால் பேசவே முடியாது. You become mute or dumb. நீங்கள் வந்து ஊமையாகி விடுவீர்கள். Have you been to the hospital before? நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்களா? Have you seen a patient who has stroke? பக்கவாதம் கொண்ட ஒரு நோயாளியை பார்த்துருக்கீங்களா? You cannot talk because you have a stroke. Your brain is part of your brain has died. உங்களோட மூளையிலே உள்ள ஒரு நரம்பு வேலை செய்யாததுனால அவங்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருக்கும். அவங்களால பேச முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. The Jews say, if I forget Jerusalem, let me like that, be like that. யூதர்கள் சொல்கிறார்கள், நான் எருசலேமை மறந்திருந்தா எனக்கும் அந்த மாதிரி நான் சம்பவிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. Now you can see the Jews are now changing. இப்போ நீங்கள் பார்க்க முடியுது, யூதர்கள் மனம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். Let's turn to verse 7. 7வது வசனம். Now verse 7, it is a prayer. 7வது வசனம் வந்து ஒரு ஜெபமாக இருக்கிறது. After 50 or maybe 60 years in Babylonian, the Jews begin to turn back to God and they start to pray. 50-60 வருடம் பாபிலோன் தேசத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டது பிறகு அவங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார்கள். What do they pray for? என்னத்தை ஜெபம் பண்ணுகிறார்கள்? In verse 7, they pray for against Edom. இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கு படிக்கிறேன். கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொல்லார்களே என்று சொல்றாங்க. This is a prayer for vengeance and justice. இந்த இடத்துல வந்து ஏதோமியரை புத்திரரை அவங்க வந்து பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுகிறார்கள். Actually, Edom is a sister state of Judah. ஏதோம் தேசமானது அது ஒரு சகோதரத்தனமான ஒரு நிலமாக இருந்தது. Instead of helping them, they actually gang up with Babylon to destroy Judah. அவங்க பாபிலோன் தேசத்தாரோடு சேர்ந்து அந்த ஏதோம் தேசத்தை முறியடிக்க முயன்றார்கள். So there is a prayer for vengeance. They pray that the same thing that happened to them will happen to the Edomites. அதனால் அந்த ஏதோனருக்கும் அந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். எங்களுக்கு நடந்த கொடுமைகள் அவங்களுக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள். They say, raise it, burn it until there is nothing left. பாபிலோன் குமார்த்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. Verse 8. 8வது வசனம். The chief enemies. அப்போ வந்து அந்த தலைவர்கள் ஒருவர். So they also pray that Babylon be destroyed. அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க, பாபிலோன் வந்து பாழாய்வு போக வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். They also pray that God will deal with them as how they have dealt with the Jews. அவங்களுக்கு செய்தபடி அவங்களுக்கும் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி. So is it
cruel. அவங்க பாருங்க எவ்வளோ கொடூரமாக நடந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி. We do not know how cruel, but war is cruel. நம்மளுக்கு தெரியும் போர் என்றாலே மிக கொடூரமான செயலாகும். Here is a little evidence of how cruel it is. They actually take the children, the little one, and then dash them against the stone and kill the little children. இங்கே பாருங்க 9ஆம் வசனத்தில் உன் குழந்தைகளை பிடித்து கல்லில் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் சொல்லும்போது இந்த மாதிரியாக அவங்க ஜெபம் பண்ணிக்கிறார்கள். Terrible, isn't it? இது எவ்வளோ கொடுமையான ஒரு காரியம். Brethren, I want to ask you, do you think God listened to their prayer? நீங்கள் சகோதரிகளே, இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கணும்னு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? Do you think so? நினைக்கிறீங்களா அப்படி நடக்கும் ஆண்டவர் கேட்பாரா? A whole group of Jews praying to God, asking God to help them. யூதர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒன்றாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள், பாபிலோனுக்கு இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி. Do you think God listened to us when we pray? இந்த மாதிரி ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணால் கூட. Here the Jews are praying to God. இந்த இடத்துல யூதர்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணுகிறார்கள். For some of us, God has to bring us to this state of misery before we will listen. சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் விட்டு வழி விலக்கும் போது நம்மளுக்கு மகத்தான ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்து அவருடைய சமூகத்துக்கு மறுபடியும் நம்மளை கிட்டி சேர வைப்பார். Let us now look through the lens of history. இப்போது மறுபடியும் சரித்திரத்துக்கு போகிறோம், அந்த நிலங்களை பார்க்க போகிறோம். The temple of Jerusalem was destroyed in the year 586 BC. 587 கிமு முன்னுக்கு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. In the year 539 BC. 539 கிமுல 47 years after the destruction of Jerusalem. 47 வருட காலத்துக்கு பிற்பாடு அந்த எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டதற்கு பிற்பாடு 47 வருஷம். 47 years after the Jews become slave. அவங்க 47 வருஷ காலமாக அடிமைத்தனமாக இருந்தாங்க யூதர்கள். God took action. அப்போது தான் ஆண்டவர் ஆண்டருடைய செயல்பாட்டுக்கு இறங்கி வருகிறார். So God took 47 years before he took action. எனவே 47 வருடம் காத்திருந்து பொறுமையாக கர்த்தர் இப்போது தான் செயலில் இறங்கி இருக்கிறார். So sometimes history give us an advantage because we can see what happened. சில சமயத்தில் சரித்திரத்தை பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. ஏனென்றால் அது மூலமாக நம்ம பல படிப்பினைகளை கற்றுக்கொள்ள முடியும். Turn your Bible to Daniel chapter 5. நீங்கள் தானியேலுக்கு 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Daniel chapter 5, read the first 6 verses. முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். Let me read. Priscilla will read first 6 verses, Daniel chapter 5. 1036வது பக்கத்தில் இருக்கிறது. 5வது வசனம், 5வது அதிகாரம். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிறப்புகளில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசமும் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்து குடித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேசர் எருசலேமின் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷர் கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சார்ந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கைப்புறப்பை ராஜா கண்டான். This scene is just like one from a horror movie. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த கை வர்றது போகிறதெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு பெரிய ஹொரர் மூவி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு படத்தை பார்ப்பதாகும். Suddenly a hand appeared out of nowhere. திடீரென்று ஒரு விரல் வருகிறது என்றால் அது பயங்கரமான செயலாகும் அல்லவா? And began to write on the wall. அது சூரியனில் எழுதுகிறது. And proclaim the destruction of the mighty Babylonian empire. அந்த இடத்துல அந்த எழுதுகிறது பாபிலோனுடைய தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி. Historically we knew what happened. சரித்திர பிரகாரமாக என்ன நடந்தது? On that day another race
the Persian, the Medes, is going to come. அந்த இடத்துல வந்து பெர்ஷியன் என்கிறதான மீடிஸான அந்த குழுவினரும் கூட அந்த இடத்துக்கு வருகிறார்கள். The Babylonians are very confident of their war. பாபிலோன் தேசத்தார் வந்து எப்போவுமே மிகவும் பலசாலிகள் என்று அவங்களே நினைத்து கொள்வார்கள். Nobody can attack us because our city is protected by the thick wall. பாபிலோன்காரங்க வந்து தற்பெருமை உள்ளவர்கள், யாருமே அவங்களை முறியடிக்க முடியாது என்று நினைத்துக் கொள்வார்கள். But the Persian came by the waterway. ஆனால் அந்த பெர்ஷியன்காரங்க வந்து தண்ணீர்கள் அடியிலே வந்து அந்த இடத்துக்கு வருகிறார்கள். The waterway go under the city wall. அந்த சிட்டி வால் என்கிறதான அந்த கடல் கடியிலே வந்து தண்ணீர் வழியாக வருகிறார்கள் பெர்சியர் மக்கள். On that night, the army, the Persian Medes army came through the waterway and destroyed the whole Babylonian. அவங்க வந்து தான் பாபிலோன் தேசத்தை முறியடிக்கிறார்கள், பெர்ஷியனும் மீடியனும் வந்து. Many years later, the Persian king will allow the Jews to return to their homeland. அப்போது பெர்ஷியன் ராஜா அந்த இடத்தை மேற்கொண்டதுனால அந்த இடத்துக்கு சொந்தக்காரராகி அவர் தான் வந்து எருசலேம் யூதர் மக்களை விடுதலை பண்ணுகிறார். God worked in his wonderful way. அதனால கர்த்தர் தாமே இந்த அற்புதமான வழியை மேற்கொண்டு யூதர்களுக்கு உதவி செய்தார். What causes a person to turn away from God? எது வந்து ஒரு மனிதனை கர்த்தரிடத்திலிருந்து வேறுபடுத்துகிறது? Is it because of disappointment in life? வாழ்க்கையிலே பல வருத்தங்கள் ஏற்படுவதனால தானா? Is it because of your job, your study, your health? அல்லது உங்கள் வேலை சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக, இல்லை மற்ற காரியங்கள் சம்பந்தமாக நீங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகுகிறீர்களா? Or is it because of sin that is committed by yourself? அல்லது பாவத்தினால நீங்கள் ஆண்டரை விட்டு விலகி போகிறீங்களா? You have been attracted by the world and forget. சில சமயங்களில் உலக பிரகாரமான காரியங்கள் வந்து நீங்கள் அதில் மூழ்கி அதில் கவரப்பட்டு நீங்கள் ஆண்டரை விட்டு விலகி போகிறீங்களா? Don't be a fool like the Jews. நீங்கள் வந்து யூதர்களை போல அறிவில்லாதவர்களாக இருக்க வேண்டாம். They went after the things of this world. அந்த யூதர்கள் உலக பிரகமான காரியங்களில் மயங்கி அவங்க வந்து கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். They worship other gods. அவங்க மற்ற அந்நிய தேவர்களை வணங்கினார்கள். They married women of others. அந்நிய ஸ்திரீகளை மணந்து கொண்டார்கள். Remember, God will deal with you. இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் செய்யும்போது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நீங்கள் செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களை தண்டிப்பார். Because you are children of Him. ஏன்னா நீங்கள் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். Those of you who are parents will understand this. பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள், உங்களில் சிலர் பெற்றோர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இது புரியும் என்று நினைக்கிறேன். When your children are naughty, what do? அவங்க சில காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு பிடிக்கல, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? You use the cane. நீங்கள் பிரம்பை பயன்படுத்துவீங்க. If they don't listen, அவங்க கேட்கலன்னா, I use the cane when my children were small. நான் வந்து என்னோட பிரம்பை பயன்படுத்தியிருக்கேன், என்னோட பிள்ளைகளுக்கு தெரியும். Yeah, because if they don't listen, they will become wayward. நம்ம சொல்கிறது அவங்க கேட்கலன்னா அவங்க வந்து கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க. So let us take comfort that God promised that He will not forsake us. எனவே நம்ம வந்து திறன் கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மளை விட்டு விலக மாட்டார். Like the Jews at the river of Babylon, God will not forsake them. யூதர்கள் அந்த ஆற்றண்டையிலே அழுது கொண்டிருந்தாங்க, அதை கேட்டு கர்த்தர் வந்து அவங்களை கைவிடவில்லை. Similarly, as parents, no matter how naughty our child may be, no parent will give up on their children. நம்ம பிள்ளைகள் சில சமயத்தில் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க, ரொம்ப சுட்டி பண்ணிக்கிட்டுலாம் இருப்பாங்க, ஆனால் நம்ம அவங்கள கைவிட்டுருவோமா? கண்டிப்பாக கைவிட மாட்டோம். And also remember that God in the New Testament remind us that He is the one who will fight for us. புது ஏற்பாடில் நம்ம பார்த்துருக்குறோம், அவர் தாமே நம்மளுக்காக வேண்டி சண்டையிடுவார். Because Jesus has overcome the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையே மேற்கொண்டிருக்கிறார். We don't have to take the things into our own hand. நம்மளுடைய சொந்த கையிலே அந்த பிரச்சனைக்கு நம்ம வழி கண்டுபிடிக்க தேவையில்லை. So we do not pray the verse 7 and verse 8 because these are what we call vengeful prayers. எனவே இந்த இடத்துல பழி வாங்குவதற்குரியதான அந்த ஜெபங்களை நாம் செய்ய வேண்டாம். Lastly, we all need a little bit of patience. கடைசியாக உங்களுக்கு வந்து பொறுமை தேவைப்படுகிறது. Believe that God will keep His promise. கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை காத்துக்கொள்வார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். Remember that with God on our side, we don't have to fear. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் யாருக்குமே எதற்குமே கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து எப்போவுமே தைரியமாக இருக்கலாம். Thank you. Amen. நன்றி. ஆமீன்.